ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் பிரியாணி. கொஞ்சமாக நான் நெய்யும் ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா பிரியாணிக்கு தேவையான பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக 2 வெங்காயம் கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்துக்கு தேவையான அளவு கொஞ்சம் சால்ட் எடுத்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். பட் இதுவே எனக்கு ரைஸ்க்கு கரெக்டாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். தென் ஒரு பச்சை மிளகாவும் தக்காளியும் இதிலேயே சேர்த்துடலாம். இஞ்சி வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா மஷ்ரூமை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி க்ளீன் பண்ணியிருக்கேன். இதில் பாதி மஷ்ரூம் மட்டுமே நான் ஆட் பண்ணுறேன். மீதி ஸ்நாக்ஸ்க்காக தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிட்டு லைட்டாக தண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதித்ததும் நம்ம அரிசியை போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். 2 விசில் அதிகமாகவும் 1 விசில் ஸ்லோவில் வச்சு சாப்பாடு ரெடி ஆகிடும். Thank you.